அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல மதுரைக்கு அந்த பக்கம் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பழரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஊர்ல அந்த மதுரைக்கு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுகள் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பழரசம் விப்பாங்க. அது தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அங்க அது சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சென்னையிலயும் பாத்தீங்கன்னா, அங்கிருந்து வந்தவங்க இந்த மாதிரி பழரசம் இங்க சேல்ஸ் பண்றாங்க. குறிப்பா மயிலாப்பூர் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ஜூஸ் சாப்பிடலாம். ஒண்ணு இல்ல, இது ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பழங்களையும் சேர்த்து போட்டு ஒரு ஜூஸ் பண்றதா இது. இதுக்கு ரொம்ப நம்ம பாத்தீங்கன்னா, இதுல பப்பாளி பழம், வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் பாத்தீங்கன்னா இது கிரேப்ஸ், பச்சை கிரேப்ஸ் எடுத்திருக்கோம். இதுல கருப்பு திராட்சையும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்பாயா இதெல்லாம் சேர்த்திருக்கோம். மாம்பழம், நல்ல பழுத்த ஸ்வீட்டா இருக்கக்கூடிய மாம்பழத்தை இதுல நறுக்கி இதுலயும் சேர்க்கலாம். எது சேர்க்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் மெலான், மஸ்க் மெலான் எல்லாம் இருக்கு இல்லையா, கொய்யாப்பழம், இதெல்லாம் இதுல சேர்க்கக்கூடாது. மற்றபடி பலாப்பழம் சேர்க்கலாம், அன்னாச்சி பழம் கூட சேர்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இதுல நம்ம இப்போ இந்த பாதாம் பீசனும் சப்ஜா சீட்ஸையும் சேர்த்திருக்கோம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், அதையும் நம்ம இதுல சேர்க்கிறோம். இந்த ஜூஸ்ல இது பாத்தீங்கன்னா தேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேன் ஊட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஹெல்த்தி ஃப்ரூட்டுக்கு ஜூஸ்க்கு தேன் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்கும். இது நன்னாரி எசன்ஸ் போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுகருக்கு பதிலா நன்னாரி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். சுகர் தேவைப்படுறவங்க சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அனைத்தையும் ஒரு கலக்கணும். ஒரு கரண்டி வச்சு, ஜூஸ் கடையிலாம் பாத்தீங்கன்னா கையை வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் நல்ல கலக்கணும். கலக்கிட்டு ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. ஐஸ் வாட்டரா இருந்தா பெட்டர், இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸை போட்டு அதுல நல்ல ஒரு கலக்கிட்டு மிக்சியில போட்டு ஒரு அடி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு கரண்டி ரோஸ் எசன்ஸையும் விட்டு மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுத்து, ரொம்ப அதிகமா அடிச்சீங்கன்னா மிக்சியில ரொம்ப ஜூஸ் ஆயிடும், குழந்தை ஆயிடும். ஒரு அடி அடிச்சு இந்த ஜூஸ் விட்டு நம்ம கிளாஸ்ல விட்டு குடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் இது. ரொம்ப டேஸ்டா இருக்கும், அருமையா இருக்கும். இதுல இந்த எசன்ஸ் எல்லாம் சேர்த்து குடிச்சீங்க அப்படிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்க.